நிற்பதும் நடப்பதும் அவன் செயலாலே. முருகனால் நின்றுட்டுருக்கோம், முருகனால் நடந்துட்டுருக்கோம், முருகனால் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம், முருகனால் நம்ம பேசப்படுவோம். இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே, எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தவன் கஷ்டத்தை எல்லாம் மீண்டு வந்துட்டானே, இன்றைக்கி நல்லா வாழ்கிறானே அப்படின்னு நம்மளை பேச வைப்பார். நம்மளை பார்த்து நிறைய பேரை பேச வைப்பார். பேசப்படுவோம். நம்ம முருகர்களால் நம்ம பேசப்படுவோம். இன்றைக்கி நம்ம உழைச்சிட்ருக்கோம், தூங்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லை, உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப மனசும் தான் வலிக்குது, உழைப்புக்கு தகுந்த நமக்கு ஊதியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பொழுது நம்ம தள்ளுறதுக்கும் காசு இருந்தால் தான் நம்ம பொழுது தள்ள முடியுது. இன்றைக்கி உழைக்கலைன்னா நாளைக்கு பட்னி தான். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம உடல் உழைப்பு போட்டும் இன்னும் முன்னுக்கு வர முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். முருகர் நம்மளை பார்த்துட்ருக்கார். நம்ம கஷ்டத்தையும் பார்க்குறாரு, நம்ம உழைக்கிறதையும் பார்த்துட்ருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு பலன் கொடுக்காம போக மாட்டார். அப்படி கொடுக்கலன்னா அவர் கடவுளே கிடையாது. முருகனை இன்னமும் எல்லாம் வழிபட்டுருக்காங்க. முருகனை வணங்குனவங்க எல்லாம் மகான்கள், சித்தர்கள் எல்லாம் அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சொல்கிறாங்க முருகனை பற்றி, அவ்வளோ சாட்டி சொல்கிறாங்க, முருகன் இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு. அப்போது நமக்கும் முருகர் செய்வார் இல்லையா? நம்ம கஷ்டத்தை பார்த்துட்ருக்காரு, நிச்சயமாக நம்மளை செய்ய தான் போகிறாரு. செய்யலைன்னா யாருமே முருகன் வழிபாடு பண்ண மாட்டாங்க. முருகரை இன்னை வரைக்கும் பெரிய பெரிய மகான்கள் இருந்து, சித்தர்கள் இருந்து, ரொம்ப வயதானவர்கள் இருந்து, இன்றைக்கி சிறு குழந்தை முதல் முருகனை வழிபடுறாங்கன்னா அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருப்தியான வாழ்க்கை முருகர் கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கும் கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம கஷ்டம் எல்லாம் தூசாக போயிடும், காணாமலே போயிடும். ஒரு நாள் நம்ம நல்லா உட்காந்து ஜம்முன்னு ஒரு நாள் உட்காந்து நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். இப்போது இளமையில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், முதுமையில் நம்ம உட்காந்து நல்லா நிம்மதியாக வாழ்ந்து முருகன் அருளால் நம்ம என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் செய்ய தான் போகிறோம். கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் நல்லா இருக்க தான் போகிறோம். யாருக்குமே எந்த வருத்தமும் வேணாம். நிச்சயமாக நம்ம வாழ்வோம், உயர தான் போகிறோம். நம்மவும் அடுத்தவங்க பேசி நம்மளை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்த தான் போகிறாரு முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.